5.5 லட்சம் கோடி கடன் இருந்தது, இப்ப 11 லட்சம் கோடி கடன் இருக்குது. இவனுக்கு கால குத்ததெல்லாம் போதும். பொம்பளைக்கு ஃப்ரீயா குத்துட்டு ஆம்பளை கால புடுங்குறான். இதெல்லாம் இலவசமா? ஓப்பனா சொல்றேன், நான் இப்போ மகளிருக்கும் பிரி, ஜென்ஸுக்கும் பிரினா ஆட்டோக்காரங்க நாங்க எங்க போவோம்? நாங்க சொல்ல போனா பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கதை எங்க கதை. டிஎம்கே 2வது முறை தெரியும் ஜெயிச்சது கிடையாது. அவங்க அப்பா இருக்கும்போதே அது நடந்ததா இல்ல. இலவசம்னா அவர் காசு ஒன்றும் குடிக்கலையே, நம்ம கட்டுற வரி பணம் எல்லாமே தானே. இதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டணி ஒரு கட்சியில் இருந்திருக்கா? எங்களுக்கு சோறு போடுற தலைமை யாரு? விவசாயி. அவங்களுக்கு தான் நாங்க குத்துவோம். அப்படியே இல்லையா நோட்டாவை குத்துவோம். உங்களோட சட்டமன்ற தொகுதியில யாருக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? இப்போ மக்கள் ஆட்சியெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பார்த்துன்னு இருக்காங்க. அதனால மாற்றி அமைக்கிற ஒரு சூழ்நிலை வந்தாக்கா ஸ்டூடெண்ட்ஸு, லேடிஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா விஜய் தான் சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி ஐயா பார்க்குறாரு ஜென்ஸு. இப்போ ஏற்கனவே ஸ்டாலின் சார் மகளிர் ஃப்ரீ பஸ்ஸுன்னு விட்டதுனால ஆட்டோக்கார் தொழிலாளர் மொத்த பேருக்குமே செம்ம லாஸு, செம்ம அடி. அதாவது எங்களால் இப்போ கேஸ் பாருங்கள், 62 ரூபா 60 ரூபா போட்டுருந்தோம். இன்றைக்கி 105 ரூபா விற்கிறாங்க. 105 ரூபா நாங்கள் 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா சேராட்டை ஓட்டி அதில் நாங்கள் கேஸ் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணோம். இதில் வேறு ராபிட்டோ ஆட்டோ இருந்தாலும் ஆட்டோக்காரங்க 4 பேர் பொழைப்பாங்க. அதை பைக்கில் கொடுத்தாங்க. ஓன் போர்டு பைக்கு, சரிங்களா? ஓன் போர்டு பைக்கு. அந்த ஓன் போர்டு பைக்கில் சம்பாதிக்கிறீங்க. ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க அப்படியே எஃப்சி இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, 15 வருஷத்துக்கு ஒரு எஃப்சி, நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு ரேட்டி பண்ணுறோம். இன்னொன்னா நீங்கள் இது ஃப்ரீ கொடுக்குறீங்க. இப்போ எடப்பாடி ஐயா ஜென்ஸுக்கும் ஃப்ரீன்றார், புரியுதுங்களா? அப்போது மகளிருக்கும் ஃப்ரீ, ஜென்ஸுக்கும் ஃப்ரீனா ஆட்டோக்காரங்க நாங்கள் எங்கே போவோம்? எங்களை பற்றி யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஆட்டோக்காரங்க யார்? எல்லாம் விஐபியா, எல்லாம் ஒரு இவங்களா? யாருமே இல்லை. அன்னாடம் காட்சி. அதாவது நாங்கள் சொல்லப்போனால் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கதை எங்கள் கதை. அதாவது இப்போ இன்ன வரைக்கும் இவர் இவரோட காரணத்துக்காக பார்க்குறாரு ஸ்டாலின் சார். எடப்பாடி சார் எடப்பாடி அவங்களோட எதுக்காக அவங்க பார்க்குறாங்க. யாருமே நடுத்தர மக்களை பார்க்கறது, அடிப்பட்ட மக்களை யாரும் பார்க்கறது. இப்போ இவர் விஜய் வந்தாக்கா 6 சிலிண்டர் ஃப்ரீன்றார். அது எப்படி கொடுக்குறாருன்னா அவரே ஓப்பனாக சொல்கிறாரு. 500 ரூபா 400 ரூபா விற்ற சிலிண்டரு மானியம்னு சொல்லி 1000 ரூபா ஆக்கினாங்க. இப்போ 27 ரூபா தான் மானியம் வருது. 27 ரூபா மானியம் மீதி காசு எங்கே போகுது? இப்போ இவர் சொல்கிறார், நான் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன், 6 சிலிண்டருக்கு மட்டும் காசு கொடுத்துவாங்கன்றார். அவர் எடப்பாடி சொல்கிறார், நான் 5 தரேன், 4 தரேன், 3ன்றாங்க. புரியுங்களா? இப்படியே தான் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோக்காரங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க எவ்வளோ, அவங்களையும் ஒரு யோசிக்கல. யாருமே எங்களை பற்றி எதுவுமே யோசிக்கிறது, ஆட்டோக்காரங்களை பற்றி எதுவுமே யோசிக்குது. டாக்ஸி ஓட்டான் 9 லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்கி அவன் எடுத்துட்டு போனால் அதுக்கு 250 ரூபா கொடுக்குறான். 250 ரூபா அது கேஸ் போட்டு ஏசி போட்டு அவங்க எடுத்துட்டு போகிறோம். இந்த மாதிரி 5.5 லட்சம் கோடி கடன் இருந்தது, இப்போ 11 லட்சம் கோடி கடன் இருக்குது. இவனுக்கு கால குத்ததெல்லாம் போதும். இவன் 60 வருஷமா 2 பேரும் மாறி மாறி ஆண்டு குட்டி சோறு ஆகிட்டானுங்க, சரிங்களா? இனிமேல்ட்டு புதுசாக வரணும். புதுசாக வரவங்க கூட திருடுட்டோம். ஆனால் இவனுக்கு 2 பேரும் திருடக்கூடாது. டிஎம்கேவும் திருடக்கூடாது, ஏடிஎம்கேவும் திருடக்கூடாது. இவங்களை அழிச்சிடணும், மொத்தமாக முச்சிடணும். எல்லாருமே கற்றுக்கிட்டு வரல. எல்லாமே ஆட்சியில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி இவங்க புதுசாக வரவங்களும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவாங்க. அவ்வளோதான். இவங்களுக்கால கொடுத்தா அவங்க கடன் 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 எல்லாத்தையும் நம்ம மேலேயே திணிக்கிறானுங்க. அதனால இவனுக்கால தேவை கிடையாது. 60 வருஷமா 70 வருஷமா பார்த்தாச்சு இவங்க அரசியல் என்னன்னு. அவனை மாற்றி இவன், இவனை மாற்றி அவன், இந்த இதுவே வேணாம். இனி டிவிக்கே தான் ஒரே அடிதான். வேட்பாளர் இதெல்லாம் கிடையாது. யாருக்குங்க வேணாம்? நீர் ஃப்ரிட்ஜ் இல்லாத இருக்குது. ஃப்ரிட்ஜ் யார் வீட்டில் தான் இல்லை. திமுகலாம் வராதுப்பா, டிவிக்கு தான் வரும். இனிமேல் அவன்லாம் நினச்சிக்கியா நாங்கள் செத்துடணும். செத்தாதான் நாங்கள் செத்து போயிடணும். வண்டி ஓடுறவங்களுக்கு இலவசம்ன்றதே எல்லாரையும் அந்த 5 வருஷத்துக்கு வேலை கொடுத்து வாங்குற மாதிரி இலவசம் ஏன் தர? எல்லாமே கஷ்டப்படுறான். 100 ரூபாவோ 200 ரூபா 300 ரூபா சம்பாதிக்கிறான். இலவசம் தேவை கிடையாதுங்க. இங்கே நாங்கள் வேலை செய்கிறோம், கூலி தராங்க. எந்த வேலையாக இருந்தாலும் இலவசம் வேணாம். இலவசம் கொடுக்குறன்ற பேரில் ஒரு பொருளை கொடுத்துட்டு பொம்பளைக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு ஆம்பளை காலை பிடுங்குறான். இதெல்லாம் இலவசமா? போக்குவரத்து துறை எல்லாம் கான்ட்ராக்டில் போயின்னு இருக்குது. இலவசம் இலவசம்ன்றான். போக்குவரத்து துறை என்ன நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இலவசமே வேணாம். இவங்க 2 பேருமே வேணாம். எடப்பாடி வந்தாலும் போய் மோடி காலில் போட போகிறான், இவங்க வந்தாலும் அவங்க காலில் விழ போகிறான். இவங்க 2 பேருமே வேணாம். தேவையில்லைன்றதுனால தான் டிவிக்கே சொல்கிறது. போட்டாச்சு, மாறி மாறி போட்டாச்சு. அதனால தான் சொல்கிறது டிவிக்கே விஜய் தான் முக்கியம். பார்த்தீங்கல்லங்க, திருநெல்வேலியில் பார்த்தீங்கல்ல, கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, பணம் குத்து வந்த கூட்டமா அதெல்லாம். மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். டிஎம்கே அவங்க சைட்ல இருந்து அவங்க 2வது முறை தெரியும் ஜெயிச்சது கிடையாது. அவங்க எப்படியாச்சும் இந்த வாட்டி ஜெயிச்சு, ஏன்னா அவங்க அப்பா இருக்கும்போதே அது நடந்ததா இல்லை.
ஒரு வாட்டி தோத்து அதுக்கு அடுத்து தான் ஜெயிச்சுக்கிறாங்க. அவங்க எப்படின்னா கண்டினியூஸா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. கருத்து கணிப்பு அதாவது அவங்களுக்கு சாதகமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இவங்க சைட்ல பண்ற கருத்து கணிப்பு அவங்களுக்கு சாதகமா இருக்க மாதிரி இருக்கும். இவங்க டிஎம்கே சைட்ல பண்றது அவங்களுக்கு சாதகமா. கருத்து கணிப்பு வச்சு என்னைக்குமே எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஏடிஎம்கேல என்னன்னா அவங்க இந்த வாட்டி தோத்தாங்கன்னா அவங்களோட கட்சியில அவர் எடப்பாடி என்ன ஆகுன்னு தெரியாது. ஏன்னா அதை உடச்சி ஏற்கனவே இருக்குது 2ஆம் 3ஆ இருக்கிறது, அது 10ஆ கூட போயிடும். அதான் அது எத்தனையா போகும்னு தெரியாது. இவங்க வந்து இந்த வாட்டி ஜெயிச்சு அவங்க இது வரைக்கும் பண்ணாத சாதனையை பண்ணணும் அப்படின்னு நிறைய இலவசங்கள் அறிவிக்கிறாங்க. இவரும் அது போல திட்டங்கள் நிறைய அறிவிக்கிறாங்க. மொத்தத்தில் எப்படின்னா இவங்க 2 பேரும் மாறி மாறி இதுல ஜெயிக்கணும்னு திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு என்ன தேவை, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு சாமானியன் என்ன கஷ்டப்படுறான் அதெல்லாம் வந்து அவங்க பார்க்கறது இல்லை. ஒரு கூலி தொழிலாளி, ஒரு ஆட்டோ ஓட்டுறவன், இந்த டிரான்ஸ்போர்ட் தொழிலை மொத்தமாக அழிச்சிட்டாங்க. அதில் வருமானமே இல்லை. இனிமேல் டிரான்ஸ்போர்ட் தொழில் நம்பி யாரும் வரவே முடியாது. அந்த நிலைமை ஆயிடுச்சு. அதனால ஒரு மாற்றம் வேணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பக்காவாக ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்க ஓட்டு. டிஎம்கே எப்பவுமே போட்டது கிடையாது. நானே சரி ஒரு எனக்கு மாற்றம் வேணும்னு விஜய் வரதுக்கு முன்னாடி நான் என்டிகேக்கு நான் 2 வாட்டி போட்டிருக்கேன். அவரோட இது அப்போ பார்த்து அவரோட பேச்சை பார்த்து நானே போட்டிருக்கேன். ஆனால் இப்போ அவர் பேசுறத பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இருக்கு. இப்போ நம்மளே ஒரு 2 வாட்டி அப்போ ஏமாந்து ஓட்டு போட்டுட்டோமோ இவருக்கு நம்பி 3ஆவதா ஒரு ஆள் வரட்டும், இவர் புதுசாக இவர் தான் மாற்றம் கொடுப்பாருன்னு. கடைசியில் பார்த்தா இப்போ அந்த நம்பிக்கையும் இல்லை. அப்போ இந்த 2 பேரை தவிர்த்துட்டு வேற சீமான்கிட்டையும் போக முடியாது. அவரோட பேச்சு இப்போ சரியில்லை. இப்போ அடுத்தது வந்து விஜய்க்கு தான் போய் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு தான் இருக்கு அதிகமா. ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் விஜய் தானே விரும்புறாங்க. எங்க அண்ணன் பையன் சின்ன 6 வயசு பையனே விஜய்னா உயிரா இருக்கான். விஜய்க்கு தான் அதிகமா இருக்கு. வேட்பாளர் யாரு இங்க? ரோகிணி தேட்டரு ஓனர் பையன் நினைக்கிறேன். விஜய்க்காக தான். ஏன்னா மாற்றம் வரணும் என்ற காரணத்தினால விஜய்க்காக ஓட்டு போடணும்னு முடியும். இப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஒரு 2.5 வயசு குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. அவர் வந்தா நான் சத்தியம் பண்ணிட்டு சொல்றாரு நான் கண்டிப்பா வந்து நல்லது பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதனால இந்த ஒரு வாட்டி மாற்றம் வரதுக்காக இந்த ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இலவசம்னா அவர் காசு ஒன்றும் கொடுக்கலையே, நம்ம காசு தானே கொடுக்குறாரு. நம்ம கட்டுற வரி பணம் எல்லாமே தானே. எனக்கெல்லாம் ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா எனக்கு வெள்ளைக்காடு தான். அதனால சரி இந்த ஒரு மாற்றம் வர்றதுக்காக தான் விஜய்க்கு போடுறோம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அவர் ஏற்கனவே 10 வருஷம் வராமல் இருந்து போன வாட்டி தான் நம்ம கொடுத்தோம் அந்த வாய்ப்பு. அது ஒன்றுமே எல்லாமே ரேட்டு அதிகமாக தான் இருக்குது. நிறைய கொள்ளை எல்லாமே நிறைய நடக்கிறதுனால இந்த ஒரு வாட்டி விஜய்க்கு கொடுத்துப்பா. புது மாற்றம் வரட்டும்ன்றதுனால தான் இந்த வாட்டி விஜய்க்கு போடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக வருவார். ஒரு நம்பிக்கை தானே. எல்லாத்தையும் நடிக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தானே வராரு. அதனால இந்த ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம். வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இந்த ஒரு வாட்டி இவருக்கு கொடுத்து பார்ப்போம். என்ன இந்த பாலிய தொந்தரவு தான் நிறைய அதிகமாக இருக்குது. போன வாட்டி என்ன சொன்னார், இந்த நீட் எல்லாம் ரத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க. எதுவுமே ரத்து பண்ணவே இல்லை. அதனால இந்த ஒரு வாட்டி விஜய்க்கு கொடுத்து பார்ப்போம். அவர் எல்லாமே நான் பார்க்குறேன்னு இருக்காரு. உங்கள் பணத்தை நான் கை வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. அது ஒரு நம்பிக்கை தானே. அதுதான் அவர் தான் வருவார். வெற்றி வாய்ப்பு எல்லா இதுலேயுமே அவர் தான் நிற்கிறாரு. அவர் தான் வருவாருன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வரணும் ஒரு வாட்டி. அவர் விஜய்க்காக தான் எல்லாரும் போடுவாங்கன்னு நினைக்கிறோம். விஜய்க்காக தான். வேட்பாளர் நாங்கள் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. விஜய் சொல்கிற அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிப்பார். வரணும். பயம் தானே, வந்துட்டா என்ன ஆகிறது அப்படின்னுட்டு. எவ்வளோ கொள்ளை எவ்வளோ இது நடக்குது. அந்த 41 பேர் இவர் தான் கொண்டாருனா இவர் வந்து முதலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, வயசானதுங்க வராதிங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காரு. நம்ம தான் ரசிகருங்க போய் அவர் மேலே இருக்கிற பாசத்தினால தான் போகிறோம். அது நம்ம மேலே தானே தப்பு. அவரை குறை சொல்லக்கூடாது இல்லையா. அதனால அதெல்லாம் சும்மா இவனுங்க பண்ணுறது தான். ஆள் வச்சு பண்ணுறது தான். வேற எங்கேயோ மீட்டிங் போட்டாங்க, அங்கே கூட கல்லால் கிளாஸ் போட்டு இது பண்ணாங்க. அதெல்லாம் தப்பு தானே. அவர் தைரியமாக தானே வராரு. இவங்க தானே எதுக்குமே வழி விடாமல் இருக்கிறாங்க. அவர் வேஸ்ட்டுங்க. அவர் வாயை திறந்துட்டு எல்லாரையும் வாயை தான் விடுறாரு. அவர் வேஸ்ட்டு. அவர் எதுக்கு தான் பேசுறாருன்னே தெரியல. ஆனால் பேச்சு ஜோக்கா இருக்கு. அவ்வளோதான். அப்போ ஏன் அவங்க வேட்பாளர்கிட்டலாம் காசு வாங்குறாரு? அதுலேயே இதுலேயே காட்டுறாங்களே, வீடியோலேயே. வேட்பாளர்கிட்டலாம் காசு கொடுங்க உங்ககிட்ட வாங்கி தான் நான் இது பண்ண போறேன்னு. அவர் எதுக்கு வாங்குறாரு? வாங்காம தானே இருக்கணும். அவரும் தானே வாங்கிட்டு தானே இருக்காரு. ஆமா, விஜய் தான். எங்களோட தொகுதியில வேட்பாளர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எங்க திருவள்ளூர் மாவட்டத்துல நிறுத்திருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவர் தான் சொல்லிட்டாரு. நாங்க வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க வந்து வேட்பாளர் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேலையும் சரி டிஎம்கேலையும் சரி இன்னும் ஓட்டு கேட்டுலாம் யாரும் வரல. அதுக்கு முன்னாடி அவங்க ஓட்டு கேட்டு வரும்போது கூட ஓட்டு கேட்டு வந்து போனதை தான் நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர ரெண்டாவது வந்தது நாங்கள் பார்த்ததில்ல. இது வந்து ஒரு ஊராட்சி மன்ற எலெக்ஷனா இருந்தா நமக்கு யாருக்கு சாதகமா நமக்கு வேலை ஆகுமோ அவங்களுக்கு வந்து கட்சி இல்லாம நம்ம அப்பாற்பட்டு
அவங்க தெரிஞ்சவர், அவர்கிட்ட போய் நம்பிக்கை நம்ம பேசலாம் அப்படின்னு போயிட்டு நம்ம ஓட்டு அவருக்கு போடலாம், அவர்கிட்ட போய் கேட்கலாம். அந்த உரிமை நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம அந்த ஊருக்குள்ள இருக்கோம். எம்எல்ஏ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஓட்டு கேட்கும் போது வராங்களே தவிர ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து எதுவும் இது பண்ணதான் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா பழைய ஆளுங்க அவங்க போடுறது அந்த ரெட்டலை சூரியன் அந்த இதுலயே போயிடுவாங்க. ஆனா இந்த வாட்டி அதுலயே மாற்றங்கள் நடக்கும். நிறைய ஓட்டு கண்டிப்பா உடையும். இவர் வந்து எப்படி சொல்றது, எதிர்கட்சியா கூட வந்து உட்காரலாம், வாய்ப்பு இருக்கு. இவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ டிவிக்கெல்லாம் எதிர்கட்சியா வந்து உட்கார்றது கூட வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் மக்களுக்கு யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் போதும். அதுதான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். வேட்பாளர் வந்து இவர் தான் வேட்பாளர், இவருக்கு தான் இவரை நம்பி போடுவோம் அப்படின்றதுக்காக இல்லை. ஒரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காரு, என் முகம்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு உண்டான ஓட்டு அவருக்கு எப்படியோ அது விழுறது விழும். யாருக்கும் வந்து 5 ரூபா 10 ரூபா கொடுக்க போகிறதில்ல. அந்த கூட்டமும் பணம் கொடுத்தாலும் அந்த கூட்டங்களை கூட்ட முடியாது இவங்களால. இனிமே இது வந்து ஜெயலலிதாவோ கலைஞரோ இருக்கும்போது இந்த கூட்டம் கூடி இருக்கும். அவங்க பணம் கொடுத்து கூட கூட்டி இருக்கலாம். ஆனால் இப்போ இனிமே வந்து பணம் அவங்க 200 ரூபாய் இல்லை 500 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்தா கூட அந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. இது பணத்துக்காக இந்த கூட்டம் கூடல. எல்லாரும் மாற்ற வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, நம்புறாங்க. அந்த வாட்டி வந்து அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டணி ஒரு கட்சியில் இருந்திருக்கா? இவ்வளோ கூட்டணி சேர்க்க காரணம் என்ன? அப்படி கூட்டணிகளை நீங்கள் சேர்த்து இவ்வளோ பேருக்கும் உங்களோட சின்னத்தையே கொடுக்க காரணம் என்ன? அவங்கவுங்களுக்கு சின்னம் இருக்கு, அந்தந்த சின்னத்தில் நீங்கள் நிற்க வைக்க வேண்டியதானே. கூட்டணி சேர்த்துட்டீங்க, அந்தந்த சின்னத்தில் யாரும் நிற்கலையே. கடைசியில் உதயசூரியன் சின்னத்திலையும் இதுலையும் நிற்கணும் அப்படின்ற மாதிரி தானே போட்டிருக்கீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் கட்சி வச்சிருக்கான். அவங்களுக்கு 4 சீட்டு 5 சீட்டு கொடுத்து மக்கள் முடிவு பண்ணுறது தான். அவன் 27 பேர் இல்லை, அவன் 47 பேர் கூட்டணியாக கூட வச்சுக்கலாம். அது அவங்களோட இது. அவங்களுக்குள்ளேயும் இது வந்து கூட்டணியில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஜெயிச்சா ஓகே, இது ஒரு தொங்கு சட்டசபையாக மாறினா இவங்க கூட்டணியில் இருந்து அவங்க ஒரு 4 சீட்டு ஜெயிச்சாலும் அவங்க எதிர்கட்சிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாரும் வந்து ஒத்துக்கிட்டு இது பண்ணலை. எல்லாரும் அவங்க சார்பாக ஒத்துக்கிட்டு எனக்கு இந்த சீட்டு இருந்தால் போதும் அப்படின்னு போல. எல்லாரும் அவங்க கேட்டதை விட கம்மியாக ஏதோ அவங்க பேட்டிகள்லேயே அதுதானே சொல்லியிருக்காங்க. சீட்டு வாங்கினவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை தான், எங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் சரி எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காங்க. யாரும் சமரசமாக போய் அவங்களுக்கு எனக்கு போதும், எனக்கு நான் கேட்ட சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு போல. தேமுதிக எப்படி இருந்தது? தேமுதிக இன்னைக்கு எந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோசம். அது கேப்டன் அவர் விஜயகாந்த் இருந்திருந்தா அது எப்படி ஆயிருக்கும்? இதை வந்து எப்படி சொல்றது, அவங்க தனியாகவே கூட நின்று இருக்கலாம், இல்லை நிற்க முடியாமல் கூட விட்டுட்டு போயிருக்கலாம். அவங்க கடைசியில் போய் டிஎம்கேல போய் சேர்ந்தாங்க. பிரபாகரன் வந்து அவரோட பையன் அந்த விருத்தாச்சலமா விருதுநகரா அதில் காங்கிரஸுக்கு கூட நின்று அவ்வளோ பிரச்சனையில் அவனை ஏமாற்றிட்டாங்கன்னு அவ்வளோ பேசினவர் இன்னைக்கு காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் தான் இருக்குது. ஆனால் இவங்களும் அதே கூட்டணியில் தான் போய் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. அது நம்ம என்ன சொல்ல முடியும்? அது வந்து நாங்கள் பெட்டி வாங்கிட்டோம் சொன்னாங்க. நான் பெட்டி வாங்கினேன் உங்களுக்கு தெரியுமா, அவ்வளோ ஆவேசமாலாம் பேசினார், நான் பார்த்துருக்கேன் அதை. ஆனால் இன்னைக்கு கடைசியில் வழி இல்லாமல் அவங்களுக்கு அதில் போய் சேர்ந்துட்டாங்க. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. கண்டிப்பாக மாற்றம் வேணும் தான். ஏன்னா பல வருஷமாக தாத்தா காலத்துலேருந்து பார்த்தாச்சு, அப்பா காலத்துல அது பார்த்தாச்சு, நாங்களும் கொஞ்சம் பார்த்துருக்கோம் தான். ஆனால் இனி கொஞ்சம் ஒரு மாற்றம் தான் நல்லா இருக்கும் தான் நம்புறோம். எங்க தொகுதியில விவசாய சின்னத்துக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். கோவூர் தொகுதி எங்களுடைய தொகுதி, கோவூர் தொகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதி, அந்த தொகுதியில் தான் நாங்க ஓட்டு போடுவோம். விவசாய சின்னம் தான் எங்களுடைய சின்னம், வேற எந்த சின்னமே எங்களுக்கு கிடையாது. சோறு போடுறவங்க தான் எங்களுக்கு கடவுள். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சோறு இருந்தா போதும். எங்க வீட்டுல நீங்க வந்து பாத்தீங்களா வாங்கினத? நாங்க வாங்கல. வேற அது எப்படி இருந்தாலும் ஏதோ தேவைக்கு யூஸ் ஆகும்ல, ஏமா வேணாம் அப்படின்னு. அது வந்து ஒரு நாளைக்கு செலவாயிடாது. இன்னைக்கு 6000 ரூபாய் சிலிண்டரு, நாளைக்கு 10,000 ஆயிடுச்சுன்னா எங்களை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது. எங்களுக்கு அதை பற்றியும் சம்மந்தமே கிடையாது. அதாவது வந்து அதை பற்றி எங்ககிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து அவங்க இடத்துல கேட்டுக்கலாம், எங்கள் இடத்துல கேட்கக்கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல கூட்டணியா பலமா இருக்காங்களே, இப்போ 2 திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பலமா இருக்காங்க. இந்த கூட்டணியை தாண்டி தனித்து நிற்கக்கூடிய விஜயோ சீமானோ எப்படி ஜெயிக்க முடியும்? யாரு? அதாவது வந்து நாங்கள் வந்து தலைவனை தான் பார்ப்போம். அந்த தலைவனும் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் அதுக்கோசம் நாங்கள் வந்து எல்லா மத்திலையும் இறங்கிட முடியாது. எங்களுக்கு சோறு போடுற தலைவன் யார்? விவசாயி. அவங்களுக்கு தான் நாங்கள் குத்துவோம். அப்படியே இல்லையா நோட்டாவை குத்துவோம். நல்லா விருப்பம் இல்லையா விஜய் மேலையா? விருப்பம் இருக்கும், ஆனால் காட்டுங்க மாட்டோம். எலெக்ஷனை பொறுத்தவரை இருக்கலாம், ஆனால் வந்து யார் சோறு போடுறாங்களோ அவங்க தான் தலைவன். இந்த வாட்டி மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் விவசாயி.
சில ஏரியாவில் நல்ல வேட்பாளர் இருக்காங்க, ஏற்கனவே நிறையா பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து வேட்பாளர் 10 வருஷமாக இருந்தும் அவங்க சில செய்யலை, மறுபடியும் வந்து அதனாலேயும் இருக்கலாம். இப்போ நான் வேட்பாளர் எம்எல்ஏ அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்கா நிறைய இடத்துல மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்று, இப்போ மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா புது ஆட்சி வரட்டுமே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சப்போஸ் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து எப்பயுமே டிஎம்கே வருது, அப்போது கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல, அவர் ஒரு இறந்துட்டோம், அவர் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக வந்து தளபதி விஜய் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமா, அதில் எதனா மாற்றங்கள் தெரியுதா அப்படின்ட்டு மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அது வந்து எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையும் எப்படி மாறும். எடப்பாடி ஐயாவுக்கு வெற்றி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கனாக்கா அவருடைய கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா பிஜேபின்றது வந்து இங்கே வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்க நிறைய பேர் பிடிக்காது. ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து இப்போ அப்படியே சொல்ல வேண்டியது சொல்கிறேன், பிடிக்காது. அந்த காரணத்தில் வந்து அவங்க சேர்ந்துட்டாரு, அது வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க டிஎம்கேவில் வந்து போடுவாங்க. இப்போ டிஎம்கே வந்து இவங்களாம் வந்து இது பண்ணியிருக்காங்களா, இது செஞ்சுருக்காங்களா, சில இடம் செஞ்சுருக்காங்க, சில இடம் செய்யலை அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது ரெண்டு கட்சியும் மாறி மாறி வந்து இதே தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புதுசாக ஒன்று பண்ணி பார்ப்பேன், புதுசாக வரவன் எதனா செய்யலாமே அப்படின்றதுக்காக வந்து அவங்க பார்க்குறாங்க.